யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி சென்னையில் இருக்கிற அசோக் நகர் கண்ணப்பனார் தெருவில் உள்ள ஒரு வீடு, அதாவது கொலை நடந்த அந்த வீடு. அதாவது நம்ம இப்போ சமீபத்தில் ரீல்ஸ் எடுத்து இளைஞர்களால் அந்த வெளியில் வந்துச்சு. 18 வருஷமாக அந்த கேஸ் நடக்குது. அந்த வீட்டில் இன்னும் கொலையாளி கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் கொலையாளிகளை நிரூபிக்க முடியாமல் இருக்காங்க. அது சிபிஐ பக்கமாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம ஒரு கண்ணோட்டம் பார்க்க போகிறோம். அதாவது அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் இருக்கிற பொசிஷனில் எம்ஜிஆருக்கு நெருங்கின நண்பரும் கூட. எம்ஜிஆர் பொசிஷன் அவர் இருக்கும்போது கனிம வளத்துறை அதிகாரியாக இருந்தார். அவங்களோட மனைவியும் அரசு அதிகாரியாக இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு வாரிசு கிடையாது, பிள்ளைகள் இல்லாத வாரிசு இல்லாத இவங்க. ஆனால் ஒரு அதிகாரியாக அந்த காலத்தில் இருக்காருன்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கணும், எவ்வளோ சொத்துக்கள் இருக்கணும். வைர நகைகளோ, கரன்சிகளோ, இல்லை தங்க நகைகளோ, இல்லை ப்ராப்பர்ட்டியோ, அசையா சொத்து எல்லா சொத்தும் இருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொலை நடக்கிறதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க அதாவது பொருளுக்காக கொள்ளை அடிக்கிறவன் கண்டிப்பாக உயிரை கட்டி போட்டாச்சு கொள்ளை அடிச்சுட்டு போயிருப்பான். ப்ராப்பர்ட்டிக்காக கொள்ளை அதாவது ப்ராப்பர்ட்டினா அசையா சொத்துன்னா நம்ம எங்கேயாவது வாங்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, மனைகள் இல்லை இந்த அதாவது சொல்லுவாங்களே கழனி காடு எல்லாம், அதாவது வாங்கி வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் அது ஆளை காலி பண்ணுவாங்க. ஏன்னா அசையும் பொருள்களை திருடிட்டாக்கா அந்த ஓரளவுக்கு இன்ஃபிகேஷன் போயின்னு இருக்கும். அது இல்லாமல் என்னோடய கணக்கு என்னென்னா, இந்த 18 வருஷம் ஒரு கேஸ் கொண்டுட்டு போகிறாங்கன்னா அரசியல் சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ ஸ்லோனஸாக போகாதுங்க. இவ்வளோ இழுத்து அடிச்சுட்டு ரப்பர் மாதிரி இவ்வளோ 18 வருஷமாக ஒரு நிரபராதியை தண்டிக்கிற அளவுக்கு இந்த கேஸு ஜோடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கூட அதாவது முடிக்கலை. நான் இப்போ பேசுகிற இந்த டைம் வரல முடிக்கலை. சரி வாங்க, அந்த கனிம வளத்துறை இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சரவணன் ஒரு பேர். அவரோட மனைவி காமாட்சி. அவங்க பணிப்பெண் ஒரு அன்பரசின்னு ஒரு பெண். இந்த 3 பேர் தான் அந்த வீட்டில். இதில் இன்னொருத்தர் உன்னிகிருஷ்ணன் சொல்லிட்டு, அவர் யார் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் கொஞ்சம் பராமரித்து அவருக்கு தேவையான வேலையை வாங்கி கொடுத்தவர் தான் இந்த சரவணன், உன்னிகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணால் தினமும் அவர் வருவார், அவங்க சமையலுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவார், இதை நான் வாங்கி கொடுப்பார். இரவும் அதேமாரி டின்னர் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவார். தினமும் இதேமாதிரி காலையில் அவர் கூட வாக்கிங் காலை டிஃபனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப நைட்டுக்கும் அதேமாரி அவர் ஹெல்ப்னஸ்ஸாக இருப்பார். அன்றைக்கி டைமில் 2028 இந்த வாக்கில் வராரு. அதேமாரி ஹெல்ப் பண்ணும்போது தெரு கேட்டு திறந்துருக்கு. அப்புறம் என்ன சொல்லிட்டு போகிறாரு. அன்பரசி தான் அதாவது வேலைக்கார பொண்ணு தான் திறக்குமா எப்பயுமே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வாக்கிங் போவாங்க, சரவணனும் உன்னிகிருஷ்ணனும். அன்னைய டைமில் இவர் என்னோட திறந்தே இருக்க சொல்லிட்டு சரி போகிறாரு. அப்புறம் மேல் மாடிக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கடைகள்லாம் அவர் கட்டி வச்சுருக்காரு. ஏற்கனவே ஒரு வங்கி இருந்துச்சு, அதை காலி பண்ணி போயிட்டாங்க. அதனால் அங்கே ஃப்ரீனஸ் தான். அதுக்கடுத்து செகண்ட் இதில் ஃப்ளோரில் போகிறார். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா டோர் எல்லாமே திறந்து தான் இருக்குது. போகும்போது ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறாரு. அதாவது கிச்சனில் பார்த்திங்கன்னா அங்கே அவர் சரவணன்றவர் கழுத்து அறுத்த நிலையில் இருக்கார். இத்தனைக்கும் வயசானவங்க தாங்க, ரிட்டையர்மெண்ட் ஒரு தட்டுனாலே அவங்க இறந்துருவாங்க. ஆனால் கழுத்து அறுத்து கொடூரமாக பிழைக்கவே கூடாதுன்ற நிலைமையில் கொண்டு இருக்காங்கன்னா இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அடுத்தது அவங்களோட மனைவி அடுத்த பக்கம் பார்க்குறாரு. அவங்களையும் ஒரு ரூமில் கழுத்து அறுத்து போட்டிருக்கு. அடுத்தது வேலைக்கார பண்ணி தப்பிச்சு ஓடிறா சுட்டி ஒரு சிந்தனை செய்யும் போது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பகுதியில் வேலைக்கார பொண்ணு கழுத்து அறுத்து போட்டிருக்கு. அப்போ இந்த 3 பேருக்கும் வேலைக்கார பொண்ணியாச்சும் அவங்க விட்டுருக்கணும். 3 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் இதில் யாரோ இந்த கொலைகளில் சம்மந்தப்பட்டிருக்கணும். அதனால தான் வேலைக்கார பொண்ணை அதில் கொலை பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. இதில் இந்த 18 வருஷமாக கேஸ் நடக்குதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் சம்மந்தப்படாமல் இவ்வளோ தூரம் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு வராது. கொலையாளியை சிபிஐ வசம் இப்போதைக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா 18 வருஷமாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போலீஸ்காரங்களுக்கு இல்லாத திறமையே இல்லைங்க. போலீஸ்காரங்களால ஈஸியாக அவங்களால
மூவ் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். போலீஸ்காரங்களால் ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, இது ப்ரெஷர், அழுத்தம், அது இல்லாமல் மூடி மறைக்கிறது. சிபிஐன்னா இழுத்துக்கிட்டே போவாங்க. போலீஸ்காரங்க வந்து அவங்க கேஸில் இழுத்துக்கிட்டே போக முடியாது. சிபிஐ இழுத்துக்கிட்டு போகலாம், ஆனால் போலீஸ்காரங்க இழுக்க முடியாது. ஆனால் போலீஸ்காரங்களே இந்த காரியம் ஒரு கொலைகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இது கண்டுபிடிக்கிற அளவுக்கு இல்லை. யாராவது வெளி நபர்களை வந்து அவங்கள போலீஸில், அதாவது ஏதோ உந்துதல் மேலே போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா குற்றமே செய்யாதவங்களை வந்து சிக்க வச்சுருக்காங்க. இதில் 2, 3, 4 பேர் மொத்தம். மோகன்தாஸ், சதீஷ், கார் டிரைவரு, அது வந்து ஆக்டிங் டிரைவராக ரெகுலர் டிரைவராக தெரியாது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸோட முன்னாள் டிரைவர் அவர். மோகன்தாஸ் டிரைவர், சதீஷ் டிரைவர், அவருக்கு உறவினரான உதயகுமார். அடுத்தது வந்து முகமது யாசிப் அப்படி சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் நபர். மொத்தம் இந்த 4 பேர் மேலே தான் இந்த கேஸு. இவங்களுக்கு 3 ஆயுள் சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கேஸு. அந்த மாதிரி போட்டு இவங்க மேல்முறையீடு போட்டிருக்காங்க. நாங்கள் நிரபராதின்னு. இதில் சதீஷ் என்றவர் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர், அவரு தான் சூசைட் பண்ணிக்கிட்டார். அந்த சூசைட்டுக்கு என்னென்னு விசாரிக்க போனவர் தான் மோகன்தாஸ். ஏன்னா முன்னாள் டிரைவர் இல்லையா, அந்த உதயகுமார்ன்றவர் தான் ஃபோன் போட்டு கூப்பிட்ருக்காரு. சார், இங்கே உங்கள்கிட்ட முன்னாடி ஓட்டுனவர் தாங்க சூசைட் பண்ணிக்கிட்டார் இந்த மாதிரி ஒரு கொலை கேஸில் அப்படின்னு அவர் சொல்லும்போது, சரி அவரும் வசதி படைச்சவர் தான். அப்பயே ஒரு பஸ்ஸு ஓனரு, காரு அந்த காலத்தில் வச்சுருக்காரு. அவர் சரி நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம், ஏதோ நமக்கு முன்னால் வேலை செஞ்ச ஒரு டிரைவருக்காக ஏதோ ஒரு பிரச்சனை பழகுது சொல்லிட்டு இவரு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்குறாரு, ஏங்க என்னன்னு தெரியல, சூசைட் மரணமாக இருக்குது கேட்குறாரு. கடைசியில் அவரையும் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவரே போனவர் தான். அவரோட காரை கூட 10 நாள் வரலாம் போலீஸ்காரங்களே ஓட்டிட்டு, அதுக்கப்புறமா இவங்க வக்கீல் மூலிமா அவங்களோட மனைவி அந்த காரை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னா சிக்க வைக்கப்பட இந்த கொலை வழக்கில் சரவணன், காமாட்சி, வேலைக்கார பெண் வந்து அன்பரசி, இவங்க 3 பேர் கொலை கேஸில் இவங்க அதாவது அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா. அரெஸ்ட் கூட பண்ணல, சந்தேகம் பேரில் யாருமே வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி இல்லை அவங்களுக்கு வரவங்க போகிறவங்களாம் கண்டிப்பாக விசாரிக்கிறது நியாயம்தான். ஆனால் அந்த டைமில் வந்து சதீஷ்ன்ற டிரைவரை இவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரித்தவங்க இவங்க ஏன் வந்து இவங்க கஸ்டடியில் தானே வச்சுருக்கணும். 3 கொலையாச்சே, இவங்க ஏன் வெளியில் விடணும். அவர் வீட்டில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டார் அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுதான் ஒரு மரணம். அதாவது இந்த 3 பேர் மர்ம மரணம் மாதிரியே அந்த சதீஷ்ன்ற ஒரு மரணமும் மர்ம மரணமாக இருக்குது. அவங்களோட வாதம், அந்த உதயகுமார்ன்றது தானே மோகன்தாஸ் என்றவர் வந்து முன்னாள் ஓனரை வந்து வர வைக்கிறார். ஏன்னா இது சதீஷே சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல, அதாவது தூக்க மாட்டி இறந்துருக்கார். இல்லை இவ்வளோ தூரத்தில் அவன் ஏறி போட்டுக்கிறது இல்லை, இது யாரோ அடித்து மாட்டிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது, நீங்கள் கேளுங்க. அவரு தான் வந்து கூப்பிட்ருக்காரு. அப்போ வந்து மர்ம மரணம் மாதிரி தான் அதுவே அவரே பண்ணிட்டார்ல. சரி நீங்களே சொல்லுங்கள், கஸ்டடியில் விசாரிக்கிற ஒரு டிரைவரு அவர் மேலே தவறு இல்லைன்னா, யாருமே சரி நம்ம மேலே தவறு இல்லைன்னா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சூசைட் பண்ணிப்போம், இல்லை ஊரை விட்டாச்சும் ஓடுவோம். அப்படி இல்லைங்களா. இது வந்து தப்பு பண்ணோம் எவனை சாவானா, சரி அப்படியே அவன் பொருளுக்கோ பணத்துக்கோ அவன் கொள்ளை அடித்தாலும் அவன் ஏன் சாகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அவன் வந்து வாதாடலாம், இல்லை அப்படி இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த டிரைவரும் அந்த 3 பேரும் கொலை பண்ணவங்க தான் டிரைவரையும் வந்து கொலை பண்ணியிருக்கணும். ஏன்னா டிரைவருக்கும் சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் வந்து டிரைவரை வந்து கொண்டிருக்காங்க. அந்த டிரைவருக்காக என்ன ஆச்சுன்னு இவர் ஸ்டேஷனில் போகும்போது எதுக்காக இறந்தாரு தெரியல, மர்மமாக இருக்குன்னு இவர் கம்ப்ளைண்ட் போய் சொல்ல போக, இவர் மோகன்தாஸ்ன்ற பழைய ஓனரு அவரையும் பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அந்த உதயகுமார் சொந்தக்காரன் சொன்னால் அவரையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. அந்த உதயகுமாருக்கு ஃப்ரெண்டு முகமது யாசின் ஒரு முஸ்லீம் நபர், அவரையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. கேஸ் நடத்துகிறாங்க. இவங்க 4 பேர் தான் அக்யூஸ் சொல்லிட்டு. இதில் வந்து மோகன்தாஸ் கொஞ்சம் வசதி படைச்சவர் இல்லையா, அவரோட சொந்த நகைங்க லாக்கரில் வைக்க போக அந்த எப்பயோ வச்சுருக்காரு. இவங்க வீட்டில் கொள்ளை அடித்த நகை தான் சொல்லிட்டு அவர் நகையை பேங்க்கில் போய் எடுத்து இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி போயிட்டு அதை வந்து இதுதான் அவங்க வீட்டில் கொலைகாரங்க வீட்டில் கொள்ளை அடித்து இவங்க மோகன்தாஸ் எடுத்து வர சொல்லிட்டு அதையும் நிரூபிச்சிருக்காங்க. அவங்க மனைவி ஒவ்வொரு நகைக்கும் ஃபோட்டோ ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுரும் போகிற அந்த நகைக்கு எல்லாமே வந்து அந்த ஃபோட்டோவோட அந்த நகையோட பில்லோட அவங்க வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்களோட சொந்த நகை, நாங்கள் கொள்ளாடிச்ச நகை எல்லாம் சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னை வரலும் இந்த 18 வருஷம் வரலும் அவங்களோட நகை வந்து இன்னும் வரவே இல்லை. அதாவது நிரபராதிய ஒருத்தனை நல்லவனை
நிரபராதியை குற்றவாளியாக்குறதும் குற்றவாளியை நல்லவனாக்குறதும் இந்த போலீஸு அரசியல்வாதிகள் மட்டும்தாங்க செய்வாங்க. ஏன்னா இதை வந்து சில அப்பாவிகள் அநியாயமாக சிக்க விட்டுருக்காங்க. அது இல்லாமல் அந்த வயதான தம்பதிகள், வாரிசு கூட இல்லாத தம்பதிகள், அவங்கள பாருங்கள் அநியாயமாக வந்து சும்மா தட்டுனாலே இறந்துருவாங்க. கொடூரமாக கொன்று. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பொருளுக்காக தங்கமோ வைரத்துக்கோ திருட வரவன் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவான்னா, அவங்கள கண்டிப்பாக கட்டி போட்டு எடுத்து போயிருப்பான். ஆனால் இது பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஒரு அரசு அதிகாரியாக அப்போ வாழ்ந்திருக்காரு. எம்ஜிஆர் கூடவே இருந்தப்போ அப்போ பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கும். இல்லை எம்ஜிஆருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயமா இருக்கணும். இல்லை பெரிய ப்ராப்பர்ட்டியை வந்து அதை கொள்ளடிக்கணும், அசையாத சொத்தை கொள்ளடிக்கணும். இல்லை அந்த அரசாங்கத்துக்கு இவர் எதனா ஒரு கையெழுத்து தேவைப்பட்டிருக்கும், இவரால் எதனா ஒரு கையெழுத்து தேவைப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் சம்மந்தப்படாமல் இவரை வந்து கொன்று இருக்க முடியாது. சரவணன்றவரை கொன்னே இருக்க முடியாது. அது இல்லாமல் நிரபராதிகளை வந்து உள்ளே சிக்க வச்சு நீங்கள் சில 18 வருஷமாக சிபிஐயில் நிரூபிக்க முடியல, போலீஸ்குள்ள நிரூபிக்க முடியல. இவ்வளோ நாள் வந்து இழுத்துக்கிட்டே போகுது ஒரு கொலை கேஸு. ஏன்னா அந்த மோகன்தாஸ் சம்மந்தப்பட்டிருக்கோம் இல்லையா. ஏன்னா சதீஷ்ன்றவர் இறந்துட்டார். அவர் வந்து சப்போஸ் அவருக்கு வயசாகுது, இறந்துட்டு இருந்தாக்கா இந்த கேஸை மூடி மறைச்சிருவாங்க. ஏன்னா அவர் வந்து பெயில் ரொம்ப நாள் கிடைக்காம அப்புறம் தான் கிடச்சி வீட்டில் இருக்கார். அவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து அவரோட மனைவி சத்யபாமாவும் அவங்க மகனும் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க சொல்லும் போது தான் தெரியுது அவங்க அப்பா நிரபராதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், அவர் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர் தான். அவர் எதுக்காக வந்து கொலை பண்ணணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதால் இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம். நிரபராதிகளை வந்து சிக்க வச்சு எனக்கு என்ன தெரியல, உடம்பே வந்து சிலுக்குது. உண்மையில் கொன்னவங்க யாருன்னு தெரியல. ஆனால் இந்த 18 வருஷம் அந்த வயதான தம்பதிகளுக்கு நடந்த அந்த அநியாயம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. என்னமோ இந்த வீடியோ வந்து எனக்கு வீடியோ பேசணும்னு இல்லை, இந்த 18 வருஷமாக ஒரு வழக்குக்கு முடிவில்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இதில் யார் உண்மையான இதில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னா கூட இருக்கலாம். அதாவது அந்த இறந்த சதீஷாகவும் இருக்கலாம், இல்லை உதயகுமாராக இருக்கலாம், இல்லை அந்த முஸ்லீம் நபராகவும் இருக்கலாம். இந்த மோகன்தாஸ் அவருன்றவர் அவர் சிக்க வச்சது தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஏன்னா இவர் பொருளாதாரத்தில் வசதி படைத்தவர், இவர் கொல்லணுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். இவரையும் வந்து இவர் இப்போ தான் பெயில் வந்தார். 12 வருஷமாக இருந்திருக்கார். 12 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு பெயிலில் வெளியே வந்திருக்கார். யார்? மோகன்தாசன். அவருக்கு 2 மனைவி. முதல் மனைவி தான் அவங்க வந்து சத்யபாமா, 2வது மனைவி வந்து பத்மா. அவங்க வந்து டைரெக்டாக போய் ஸ்டேஷனில் போய் என்ன எங்கள் கணவரை ஏன் பிடிச்சி வச்சுக்கணும் அவங்க கேட்கப்போ இதான் சாக்குன்னு அவங்களே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவங்க 4.5 வருஷம் கழிச்சு தான் பெயிலில் வந்து வெளியே வந்திருக்காங்க. இந்த மாதிரி இப்போ உண்மையில் இந்த வீடியோ நான் பேசும்போது என்னமோ தெரியலங்க, உடம்புலாம் வந்து பயங்கரமாக கவ்வுது. ஏன்னா வந்து உண்மையில் அந்த 18 வருஷம் 18 வருஷமாக வெளியே வராத ஒரு கேஸு, அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாத இந்த ஒரு கேஸு ஒரு ரீல்ஸ் இளைஞர்களால் வெளியே வந்துச்சுன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்களால இந்த வெளியில் வந்து இதுக்கு மேற்பட்டாச்சும் நியாயம் கிடச்சி அவங்க இறந்தவங்களுக்கு நல்ல அதாவது தீர்ப்புகள் அவங்க ஆன்மா சாந்தி அடையணும். இந்த 18 வருஷமாக அந்த வீட்டில் கண்டிப்பாக ஆன்மா வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா வயதான தம்பதிகளில் யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நியாயம் என்றைக்கு இருந்தாலும் கிடைச்சதுன்னா தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும். அதுவரையிலும் வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. இன்னமும் இந்த கேஸு பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு ஒரு எதுக்காக அந்த இளைஞர்கள் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணணும், ரீல்ஸ் விடணும், இது எல்லாமோ சம்மந்தம் இருக்குது. யார் மூலியமோ வந்து அந்த திரும்பி வந்து இந்த எல்லாருக்கும் மக்களுக்கு, ஏன்னா அப்போ அதிகமாக ஊடகவியல் கிடையாது, இப்போ வந்து எல்லா மக்களுக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இது அதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு நாள்னா ஒரு நாள் விடிய காலம் பிறக்கும்.
இயற்கையாகவே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்ன தான் மூடி மூடி மறைச்சாலும் அது ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும். அதே மாதிரி தாங்க, கத்திரிக்காய் காய்ச்சாலும் நம்ம வந்து கடத்தூருக்கு வந்து தான் ஆகணும். அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக பெரிய அரசியல் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கடைசி வரையில் உண்மை வெளியே வர்றது ரொம்ப கஷ்டங்க. அது சிபிஐ விசாரித்தாலும் சரி, போலீஸ் விசாரித்தாலும் சரி. ஏன்னா வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. அமைதியாக வாழற அந்த வயதான தம்பதிகள் கடைசி காலத்தில் குழந்தைகளோடு இல்லாத அந்த தம்பதிகள் அமைதியாக வாழற டைமில் வந்து அவங்க ஒரு கொடூரமான மரணம் நடந்திருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு வந்து இப்போ இருக்கிற புதிய அரசு நம்ம விஜய் தலைமையில் இந்த அரசு வந்ததுக்கப்புறமாச்சும் இந்த கேஸில் வந்து உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாட்டாலும் நிரபராதிகள் வந்து தண்டிக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட இந்த பேச்சு. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட பொசிஷன் பார்ப்போம். இந்த வீட்டில் வந்து நம்பர் பார்த்திங்கன்னா 49/18. இது ஏன் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே அது 49 நீங்கள் கூட்டி பாருங்கள் 13 வரும். பழைய நம்பர், புது நம்பர் 18 இருக்கும். 18 என்பது கூட்டி பாருங்கள் 9 வரும். அப்போது 13வது ராகு பகவான் நம்பரு. சாதாரணமாக 13 நம்பரே வந்து வண்டி வாகனம் வீடு எங்கே இருந்தாலும் அந்த நான் இருந்தாலே கொஞ்சம் அந்த இடம் பிரச்சனை தாங்க. இந்த 18 சொன்னேன் பார்த்தீங்களா, 18 கீழே அது 9, அது செவ்வாய், எங்கே இருந்தாலும் சண்டை சாடி அதுவும் பிரச்சனை தாங்க. அதை விட அவரோட கார் வந்து பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வீடியோவில் தான் பார்த்தேன், நேரிலலாம் வந்து பார்க்கல. ஏன்னா அது பார்க்கும்போதே நமக்கு வந்து மனசு கேட்கல. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 19. ஆமாம், 19 இல்லை 90 தான். அது அந்த 90னா 0 விட்டுங்க. 9 கூட்டினா 18 வரும். 18னா 9. அப்போ அதாவது செவ்வாயோட நம்பரு, இங்கே ராகுவோட நம்பர், அதாவது சுப நம்பர். வீட்டு நம்பரும் கிடையாது, சுபமான காரோட நம்பரும் கிடையாது. அடுத்து அந்த வீடு வந்து ஒரு கார்னர் வீடு மாதிரி தான் தெரியுது. அந்த வீட்டோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீண்டு போகுது. அடுத்தது வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது. எப்பவுமே எல்லார் வீட்லேயுமே சரிங்க, வீட்டு வாசலில் அது எந்த திசை வீடாக இருந்தாலும் சரி, வீட்டு வாசலில் வந்து மரங்கள் இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா வந்து மரம் வளர 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 நம்மளை வந்து குடும்பத்தை வந்து நம்மளை வந்து டவுன் ஆக்கிடும். அதில் வந்து மரங்கள் வீட்டு வாசல் யாரும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த யார்கிட்ட கதவு இலக்கு எண் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் கூட்டுற மாதிரி மெயினாக இந்தமாரி வரக்கூடாது. 9ஆம் நம்பர், அதாவது செவ்வாயோட நம்பர் 9, கூட்டுத்தொகையில் 2 நம்பரில் கூட்டு வர மாதிரி வரக்கூடாது. நீங்கள் வந்து உடனே நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்து சேர்த்து நீங்கள் வந்து கவர்மெண்டில் வந்து நீங்கள் எதனாவது பண்ணிக்கணும், அதுக்கு மாற்றி எதனா பண்ணிக்கணும். ஏன்னா இது எல்லாமே கேட்ட மூட்டை செவ்வாய்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைனஸாக தான் இருக்குது. இவரோட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் வசதி படைத்த ஒரு நபர், அவர் சில விஷயங்கள் அந்த வாஸ்தெல்லாம் அவர் வந்து கவனிக்கலை. ஏன்னா கொள்ளடிக்கிறோம் திருடுறோம் எப்பயுமே ஒரு பணக்காரன் மேலே கண்ணாக தான் இருப்பான். ஆனால் அப்படி இருந்தும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சுபமான அந்த கதவு எண்களும் சரி, சுபமான ஒரு வீட்டோட பொசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது சதுர மண்ணாக இருக்கணும். சதுர மண்ணுக்குள்ளே எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்கணுமோ அந்தபடி தாங்க இயக்கணும். இல்லைன்னா வந்து வீடே வந்து நமக்கு வந்து இந்த இப்போ கொலை பண்ணவங்களை விட அந்த வீடே வந்து நமக்கு எதனா ஒரு ஆபத்தை கொடுக்கும். நோயாவோ இல்லை நொடியோ எதனா ஒரு விஷயத்தில் கொடுக்கும். சதுர மண்ணை தான் இருக்கணும். அது கார்னர் மண்ணாக இருக்கக்கூடாது, சதுர மண்ணாக இருக்கணும். அதில் வந்து அதாவது என்னென்ன பொருள் எங்கே இருக்கணும், எந்தெந்த ரூமு, பூஜை அறைக்கு, சமையல் கட்டுக்கு, ஹாலுக்குன்னு இதெல்லாம் தனியாக இருக்கணும். இன்னொன்று அந்த வீடு, அந்த பிள்ளைகள், அந்த இளைஞர்கள், ரீல்ஸ் இளைஞர்கள் வீடியோ எடுத்ததை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது இரவில் போனாங்களா பகலில் போனாங்களா தெரியல. ஆனால் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் எல்லாமே உள்ளே வரணும். எனி டைம் பகல் டைமில் வெளிச்சமாக தான் உள்ளே இருக்கணும். இரவு நேரம் அது எல்லாருக்குமே காமனாக இருட்டாக இருக்கும். அந்தமாரி வெளிச்சங்கள் ஃபுல்லாக பாயணும். இருள் இல்லாத இடமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு வாஸ்துவில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். 4 பக்கமும் ஜன்னல் இருக்கணும். அப்படி இருந்தால் தாங்க நமக்கு வந்து வாழக்கூடிய ஒரு இந்த மண். இப்போது நம்ம வந்து அதான் சொன்னேன், இவங்களுக்கு எல்லாமே இந்த இறந்தவங்களுக்கு அதேமாரி அவர் பேர் பாருங்கள், சரவணன்.
அவர் மேஷ ராசியாக வருவார். காமாட்சி அவங்க வந்து கும்பராசியாக வருவாங்க. இதிலே பாருங்கள், செவ்வாய் சனி, கும்பராசி சனி பகவான், மேஷராசி செவ்வாய் பகவான். இவங்க 2 பேர் காம்பினேஷனுமே வந்து ஒத்துக்காது. செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை, பேரே ஒத்துக்கலை. அதாவது இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்து அவங்க பிரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் இப்படி நடுவில் ஒரு ஆள் வந்து போடணும். அவங்களோட பேர் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்குங்களோ என்ன தெரியல. ஆனால் எப்பயுமே எப்படி கண்டிப்பாக அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து ஈர்ப்பு இருக்கும். சனி செவ்வாய் என்ற தொடர்பு இருக்கும்போது ஈர்ப்பு இருக்கும், பிரியாத ஒரு ஈர்ப்பு இருக்கும். 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கலாம், அதாவது என்ன இருக்கலாம். ஏன்னா வந்து பந்த பாசத்தால் ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அதனால தான் ஒரு குழந்தை இல்லைனாலும் கூட சரி, வாரிசு இல்லைனா கூட அவங்க 2 பேரும் வந்து ஒற்றுமையாக வந்து ஒரு வேலைக்கார பெண்ணோடு அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட அந்த 2 பேருக்குமே பொருத்தமில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இந்த வீட்டோட அமைப்பு அவங்களுக்கு வந்து அது ஒரு முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஆபத்து கொடுக்க வேண்டியது. அது இல்லாமல் அவங்களோட சொத்துக்காக ப்ராப்பர்ட்டிக்காக தான் மெயினாக வந்து இதில் நடந்திருக்கு. பொருளுக்காக பணத்துக்காகலாம் கண்டிப்பாக இந்த கொலை நடந்திருக்க சான்ஸ் இல்லை. அதுவும் பெரிய ஒரு பெரிய கை, ஒரு அரசியல் கையாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச நாங்கள் யாருமே இறக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பொருளோ தங்கமோ நகையோ இல்லை அசையும் சொத்து, ஆசையா சொத்து, வீடோ எதுவுமே கொண்டு போகிறதில்ல. வெறும் உடல் மேலே ஒரு துணியை போட்டு நம்ம வந்து அனுப்ப போகிறாங்க. அதெல்லாம் நிறைய பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி தான். வாழுங்காலத்தில் உங்களுக்கு தேவையானது மட்டும் ஒரு மாதம் உங்களுக்கு 10,000மோ 20,000மோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வர்ற மாதிரி மட்டும் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதில் வர மாதிரி பண்ணிக்கிட்டு, இந்த சப்போஸ் வாரிசு இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு மீதி அப்படியே இருந்துச்சுன்னா, ஒரு இல்லாத ஏழைகள் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து தான தரம் பண்ணாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்து தன்னாலே விலகி போயிடும். தானத்தை கொடுக்க தாங்க உங்களோட கர்மாவோட பதிவு. இப்போ உங்கள் 3 பேரே வந்து கழுத்தறுத்து கொன்னது நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவங்க 2 பேரும் கொன்னது சரி, எங்கேயோ அந்த பனிப்பெண் அதையும் கழுத்தறுத்து கொண்டு இருக்குன்னா இதுக்கெல்லாம் கர்மா தாங்க மெயின் காரணம். கர்மானா அவங்களோட பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பாவம் நடந்திருக்கணும், அது இந்த ஜென்மத்தில் வந்து தீட்டியிருக்கும். ஏன்னா காரணம் இல்லாமல் காரியம் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த தான தர்மங்கள் அதிகமாக பண்ண பார்த்தீங்கன்னா இந்த கர்மா முடிச்சு வந்துட்டு சுகமான வாழ்க்கை வாழலாம். நிறைய உலகத்தில் வந்து இப்போ கூட 1000 கிலோவா ஒரு வீட்டில் ஒரு தங்கம், அதாவது ஒரு நேபாள்லேருந்து ஒரு வேலைக்காரங்களை வச்சு ஒரு பிராமின், அதாவது அவங்களுக்கு ஐடி கம்பெனியில் பெரிய தலைவர் அவர் பிராமின். இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சானு தெரியல, வெளிநாட்டுக்கு போயிட்டு மகளை பார்த்துட்டு வராங்க. ஃப்ளைட்லேருந்து இறங்கின அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து 2 பேரும் கணவன் மனைவி 2 பேருமே கொன்று அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்லேயே உட்கார வச்சு படுக்க வைக்கிறதுனா நீட்டாக தோண்ட முடியாது சொல்லிட்டு உட்கார நிலைமையில் கட்டமாக நோண்டி 2 பேரும் உட்கார வச்சு புதைச்சிட்டான் அந்த நேபாளக்காரன். அதுக்குள்ளே அமெரிக்காவில் இருக்கிற அவங்க பொண்ணு அடிக்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, சேர்ந்துட்டிங்களான்னு. ஃபோன் எடுக்கலன்னும் போது தான் போலீஸ்க்கு அவங்க ஃபோன் போட்டு அப்புறம் போலீஸ் வந்து இங்கே விசாரித்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே அந்த நேபாளத்துக்கு அவங்க அதாவது ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. அந்த நகை நட்டுலாம் திருடிக்கிட்டு நேபாளத்துக்காரன். ஏன் அந்த கதைக்கு நம்ம சொல்ல வரோன்னா, இந்த வயசான காலத்தில் நமக்கு தேவையானது மட்டுங்க, பொண்ணும் பொருளும் நமக்கு வந்து ஒரு போட்டுக்கிறோமா, ஒரு நெக்லஸோ ஒரு ஆரமோ ஒரு செயினோ இல்லை மோதிரமோ ஒரு கம்பளோ இதை மட்டும் இருந்தாலே போதுங்க. மற்றது இல்லாதவங்களுக்கு தானத்தை பண்ணிட்டு வச்சுக்காதீங்க. ஏன்னா அதுவே நம்ம வந்து நாளைக்கு பிரச்சனை. அதே சொத்து சுகம் கூட நிறையா இருக்குன்னா பிள்ளைகள் வந்து பிரித்து கொடுங்களேன். அனாதை ஹாஸ்பிட்டலுக்கு, அனாதை ஆசிரமத்துக்கு, இல்லை ஒன்றுமே இல்லாத உலகத்தில் எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க, சொந்தமாக வீடு இல்லாமல். அந்தமாரி இவங்களுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக இவங்களோட கர்மா கிட்ட வந்தே இருந்திருக்காது. இன்றைக்கி அவங்களோட வயதான தம்பதிக்கு வந்தாலும் அந்த வயதான ஆத்மா தான் அங்கே இருக்கும். அந்த வயதான ஆத்மாவுக்கு இன்னும் நான் சொல்லும்போதே எனக்கு உடம்பே வந்து சிலுக்குது. ஏதோ மனசு கேட்கல. இந்த விஷயத்தை நான் வந்து ஒரு
ஒரு வாரத்துக்கு மேலே இதை பேசணும் இந்த வீடியோ பேசணும்னு நினைக்கிறேன். நான் தள்ளிக்கிட்டே வந்துச்சு. ஏன்னா அந்த வயதான காலத்தில் நிம்மதியாக உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடும். ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகிறவங்க, இவரும் வேலைக்கு போகிறவங்க, 2 பேருமே வந்து இரவோட இரவாக தான் பார்த்துருப்பாங்க. இல்லை இவர் வந்து வெளியூரில் எம்ஜிஆர் கூட இருந்ததால் அடிக்கடி வெளில போயிட்டே இருக்கலாம். இது வெளிநாட்டில் இவரும் போகிறவர் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த வயதான காலத்தில் 2 பேர் ஒத்துமையாக வளர காலத்தில் எவனோ ஒருத்தன் சொத்துக்கள் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் கண்டிப்பாக அந்த மரண தருவாயில் விட்டு கூட கொடுத்துருப்பார், இல்லை கையெழுத்து போனால் கூட போட்டு கொடுத்துருப்பார். ஏன்னா எதிர்த்து அவரால் சரி பிள்ளைக்குட்டியாக இருக்குது சொத்து போனால் போதும் கூட கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு தண்ணி விட்டு இருப்பார். நம்ம அப்படி கூட ஒருத்தன் சொத்தை கையெழுத்து வாங்கின்னு போயிட்டான், அப்போது தங்க நகைலாம் வாரின்னு போயிட்டான், அதை போராடி அதை நகையை மீட்டு அவர் என்ன பண்ண போகிறார்? சரி போனால் போதும், நமக்கு உயிர் விட்டால் போதும், கண்டிப்பாக கூட அவர் விட்டு கூட இருப்பார். ஆனால் வந்து அந்த ஈவ இறக்கலாமல் கொண்டு இருக்காங்க பாருங்கள். ஏன்னா வந்து சின்ன சின்ன திருடனுங்க இல்லைங்க, இதெல்லாம் பெரிய பெரிய திருடனுங்க, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, அவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் இப்படி ஒரு கொடூரமான கொலை பண்ணி. இப்போ இதுவரையிலும் அவங்க டாக்குமெண்ட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு தவிர வேறு எதுவுமே இதுவரையிலும் இவ்வளோ சொத்து இருக்குதுலாம் இதுவரையிலும் வெளியே வந்ததே இல்லை. அந்த ரீல்ஸ் பிள்ளைகள்லாம் அந்த இடத்துல காலை வச்சு அவங்கெல்லாம் போய் அந்த வீடியோ எடுத்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா வந்து அங்கே அந்த ஆன்மாக்கள் வந்து அனுமதிச்சிருக்கு, எங்கள் உலகத்துக்கு ஃபுல்லாக தெரிவிங்க, எங்களுக்கும் வந்து விடிவு காலம் பிறக்கட்டும், எங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் என்றது தான் ஒரு பொசிஷன். இதுதான் விதி. ஏன்னா இது நினைக்கும் போது என்னமோ தெரியல, இது பேச பேச எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த விஷயத்தை பேசும்போது. அப்போ அந்த ஆன்மா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது, மக்களுக்கு வந்து அது புரியணும். இந்த கேஸ் நல்லபடியாக ஒரு நிரபராதி தண்டிக்க வேணாம். சப்போஸ் அதே மோகன்தாஸே வந்து கெட்டவராக இருந்தாலும் அது விரைஞ்சு 18 வருஷமாக வந்து விரைவாக அது வந்து விசாரித்து அதுக்கு முடிவு தெரியணும். ஏன்னா சப்போஸ் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகமத்தை விட்டு பணமே இருந்தாலும் மோகன்தாஸுக்கிட்ட பணக்காரனாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம், ஒரு பொதுவாக சொல்கிறேன். ஆனால் அப்படி வந்தாலும் கண்டிப்பாக இந்த 12 வருஷமாக அவர் படாத ஜெயிலில் படாத நரகவேதனை கிடையாது. அவ்வளோ நரகவேதனை படுறவர் ஒத்துக்கிட்டு இருக்கலாமே, ஒத்துக்கிட்டு பணத்தை கட்டி பெயிலில் வரலாம், இல்லை அனுபவிச்சுட்டு கூட வரலாம். ஒன்றும் எதுவுமே இல்லாமல் அவர் குற்றவாளியாக நிரபராதியாக தெரியாமல் இருக்காங்க. அதில் வந்து சதீஷனுடைய இறந்துட்டார், எதுவுமே தெரியாமல் அவங்க உள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதுவும் கேஸும் 18 வருஷமாக அவங்க நாங்கள் நிரபராதின்னு அவங்க நிரூபிக்கிறது, அவங்க தான் குற்றவாளின்னு அவங்க சொல்கிறது. இன்னும் சிபிஐ விசாரிக்கிறாங்க, இன்னும் விசாரிச்சுட்டே இருக்காங்க. இந்த ரீல்ஸ் இளைஞர்கள் உள்ளே போயிட்டு இப்போ எம்ஜிஆர் கூட அவர் நெருக்கமானவர்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, இல்லைன்னா அது கூட தெரிஞ்சிருக்க போகிறதில்ல. அவர் ஒரு அதிகாரம் இருந்தது தெரியும். இப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடினா நம்மளாம் அந்த அளவுக்கு வந்து டிவியில் மட்டும் நியூஸை பார்க்குறது மட்டும் நம்ம வந்து இருந்திருப்போம். அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்குற நேரம் வந்திருக்காது, தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் எங்கள் பக்கத்து தெருவில் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். மகன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சியும் அம்மாவையும் கொன்னுட்டு இந்த மகன் வந்து இவர் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறார். இது நடந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த வீடு பூட்டி தாங்க இருக்குது. இதுன்னா சம்மந்தப்பட்டவங்களே இது வேலை முடிஞ்சிச்சு. அதனால் இது வெளியிலேருந்து யாரும் இல்லைன்றது இது நல்லா தெள்ள தெளிவாது. ஏன்னா பூட்டினா வீட்டுக்குள்ளே வந்து இது நடந்த சம்பவம். அதனால் வந்து இது அவங்களுக்குள்ளே ஒரு வேறு பிரச்சனை இருக்குது, அதால் வந்து அதை முடிச்சிட்டாங்க. இது வந்து அப்படி இல்லை. இந்த கேஸு இன்னும் வந்து அந்த வயதான தம்பதிகளுக்கு இன்னும் ஆத்மா சாந்தி இல்லை. நீங்கள் என்ன தான் பிண்டம் கொடுத்தாலும் திவசம் பண்ணாலும் இல்லை ஈம கிரிகை எது செஞ்சாலும் அவங்க ஆத்மாக்குன்னு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அப்போ தான் அந்த ஆத்மா வந்து அடங்கும். இன்னும் தெரியலங்க, எனக்கு இன்னும் பேசவே எனக்கு உடம்பு செலுத்திக்கிட்டு தான் இருக்குது. எங்கேயோ இருக்கணும் சென்னை, நான் வந்து திண்டிவனம், எங்கேயோ இருக்கணும் பற்றி எனக்கு பேசும்போது எனக்கு உடம்பு வைப்ரேஷன் ஆகுது. இது உண்மைங்க. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆனதே இல்லை, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செலுக்குது. ஏன்னா சில அந்த ஆத்மாக்களுக்கு நிம்மதி கிடைக்கணும். அவங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு, யார் குற்றவாளி யார் குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து இன்னும் நிரூபிக்காமல் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்றது தான் அவங்களுக்கு மன வருத்தம். அவங்க ஆத்மா சாந்தி நல்லபடியாக அடையணும். இந்த தாவேக்கா ஆட்சியில் கண்டிப்பாக இந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியணும்.
அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தா தான் அந்த ஆத்மா சாந்தி கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா வந்து இல்லாதப்பட்டவங்க ஏழையாக அவங்க இறக்கலை, எல்லாமே இருக்கிற ஒரு ஃபேமிலி, சுகமாக வாழ்ந்து சாகிற ஒரு ஃபேமிலி, இப்படி உழைச்ச ஃபேமிலி கடைசியில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க இப்படி கொடூரமான ஒரு மரணம் வர்றதுக்கு அவங்களும் ஒரு காரணம். ஏன்னா வீட்டோட அமைப்பை அவங்க ஒழுங்காக கட்டலை. படிக்கட்டு இருக்க கூட அந்த தசை கூட ஒரு வாஸ்து நிபுணர் கூட சொல்லியிருப்பார், அந்த படிக்கட்டு அவர் மேலே மாடி மேலே போகிற சுழல் படிக்கட்டும் வாஸ்து சரியில்லை, மரங்கள் இருக்கிறது வாசலில் இருக்கிறது அதுவும் சரியில்லை, வீட்டு நம்பரும் சரியில்லை, காரோட நம்பரும் சரியில்லை. 90 இருக்கும் காரோட நம்பர். நீங்கள் யாருன்னா வீடியோஸில் அந்த ரீல்ஸ் வீடியோஸ் பார்த்தா கூட தெரியும். 90 விபத்து தாங்க. ஏன்னா அவர் பேர் சரவணன்றதால செவ்வாயோட நம்பருக்கு அந்த 90 நம்பர் ஓரளவுக்கு ஒத்துக்குச்சு. இல்லைன்னா இதே வேற ஒரு பேராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு விபத்து நடந்திருக்கும். அவர் செவ்வாயன்றதால காரால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் வீட்டால் தாங்க பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சவரை வீட்டால் தான் அவருக்கு பிரச்சனை. இது எல்லாமே தாண்டி கர்மாவும் இருக்குது. இதை கொள்ள அடிக்கிறதுக்காக அதை எல்லாமே கர்மாவோட முடிச்சு தான். இது இந்த டைமில் அந்த டைமில் நடக்கணும்னு ஏற்கனவே விதி இருக்குது. இந்த விதியை அவர் ஒன்று அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்களை தானம் பண்ணியிருக்கணும். தானம் பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான ஒரு விஷயங்களை மட்டும் வச்சுக்கிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து சிக்கியிருக்க மாட்டார். அவரோட ஆத்மா சாந்தி இன்னும் வந்து அடையாமல் தான் இருக்கும். ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு தான் அவர் ஆத்மா சாந்தி, அவங்க 3 பேர் ஆத்மா சாந்தியும் அடங்கும். இது விரைவில் இந்த கேஸு நல்லபடியாக முடியணும். இப்போ நான் பேசுகிறேன்னா என்னால் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா, இது பெரிய ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ட்ராமா. சாதாரண கொலையாளி வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாதுலாம் கிடையாதுங்க. சிபிஐ இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு கேஸை கண்டிப்பாக கண்டுபிடிக்க அவங்களால முடியும். ஏதாவது துப்பு துளக்காச்சும் கண்டிப்பாக கிடச்சிருக்கணும். இது வந்து எல்லாமே தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தங்க பலிகடாவாக்குற மாதிரி தான் இருக்குது இந்த கதை. ஆனால் ஒன்று, இந்த 18 வருஷமாக யார் இதில் சம்மந்தப்பட்டவங்க யாருமே கண்டிப்பாக நல்லா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து இது கர்மாவோட முடிச்சு. இப்போ அவங்க 3 பேர் இறந்ததுக்கு ஏதோ ஒரு கர்மா, பூர்வ ஜென்ம கர்மாவில் தான் அவங்க இந்த அளவுக்கு அவங்க கொடூரமாக இறந்துருக்காங்க. இந்த கர்மாவை வாங்கிக்கிட்டு போயிட்டு அதை மூடி மறைக்கிறோனும் சரி, இல்லை அந்த பொருளை உண்மையாக அபகரித்தவங்களும் சரி, இவங்களுக்கு இந்த கர்மா இந்த 18 வருஷத்தில் அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும். நான் ஒன்றும் எழுதி தரேங்க. ஏன்னா கர்மா சும்மா விடாது. அவங்களுக்கு பல பிரச்சனை சந்திச்சுக்கணும். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக கர்மா முடித்து அவுந்துடும். அந்த ஆத்மா சாந்தியும் அடைஞ்சிருங்க. அவங்க ஒத்துக்காத பட்சத்தில் இந்த அரசியல்வாதியாலும் சரி, இந்த போலீஸ்காரங்களே இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது வெளிநபர்கள் இருந்தாலும் சரி, அவங்க ஒத்துக்காத வரையிலும் இந்த கர்மா விடாது. அதாவது இந்த வயதான தம்பதிகள் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாட்டாலும் கர்மான்ற முடிச்சு விடாது. கர்மா நம்ம தொடர் கர்மா அவங்கள வந்து கண்டிப்பாக விடவே விடாது. சப்போஸ் அவங்க இப்போது அந்த இவங்கக்கிட்ட கொண்டு கொள்ளடிச்ச பொருட்களோடு வாழ்ந்துட்டுருக்கலாம். வாழ்ந்தாலும் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக வந்து இவருக்கு எப்படி வாரிசு இல்லாமல் ஆச்சு, அதே மாதிரி அதை விட அவங்க வாரிசு இருந்தும் இல்லாமலே போயிடும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஆஸ்ட்ரோவில் படித்த விஷயம் நிறைய இருக்குது. பளிச்சுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கொலையான நபர் வந்து பார்த்திங்கன்னா வீடோட வாஸ்து படித்து அவர் கட்டலை. ஏன்னா வீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கட்டியிருக்காரு. வேறு ஒரு வீடு வந்து பிளான் போட்டு இந்தந்த திக்கில் அதாவது இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஆளே காலி பண்ணிவிடும். இதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் நீங்கள் இப்போ கூட நம்ம நியூஸில் பார்க்குறோம், வீடு ஒருத்தன் கட்டி முடிச்சா நாளைக்கு கிரகப்பிரவேசம் இன்றைக்கி போய் தண்ணி ஏதோ வந்து ஊற்றுறதுக்கு போயிருக்காரு. ஆனால் அந்த சம்புலே ஊந்து இறந்துருக்காரு நாளைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில். ஏன்னா வாஸ்து கோளாறு இருந்துச்சுன்னா, ஏன்னா பூமி என்பது அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது. அதில் நம்ம கட்டடக்கலை கட்டினா அதுக்கு தான் வாஸ்து நிபுணர் சொல்கிறது. வாஸ்து புருஷன் எங்கள் இடம், அதை நம்ம வந்து தோண்டி வெட்டி அது மேலே வெயிட்டை வச்சு நம்ம கட்டடம் கட்டும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வாஸ்து புருஷன் எந்த பக்கம் தலையை வச்சுருக்காரோ, எந்த பக்கம் கால் வச்சுருக்காரு, எந்த பக்கம் கையை வச்சுருக்காரு, எந்த பக்கம் கால் வச்சுருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட வீட்டோட அமைப்பு கரெக்டாக இருக்கணும். ஆனால் முடிஞ்சவர்களும் சதுர மனையாக இருக்கணும். அதிகமான மனையாக இருந்துச்சுன்னா காம்பவுண்டு போட்டு தடுத்துடணும். ஏன்னா இதுவும் ஒரு காரணம். அதுக்காக தான் இந்த விஷயம். ஆனால் உண்மையில் இந்த சரவணன் காமாட்சி 2 பேர் அன்பரசி கூடவே என்னை வேலைக்கு வந்த பணிப்பெண் அதுவும் இறந்துருக்காங்க. இந்த 3 பேர் ஆத்மா உண்மையில்
சாந்தி அடையணும்னா இந்த குற்றம் உண்மையில் செஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் வந்து ஆஜராயிட்டாங்கன்னா இந்த ஆத்மா வந்து மன்னிச்சு விட்டுடும், அவங்களும் சாந்தி அடைவாங்க. இல்லைன்னா அடுத்த ஏன்னா இது கொடூரமான மரணன்றதால பல தலைமுறைக்கு இது கொண்டுட்டு போகும் இந்த கர்மா. நிரபராதியில் அவங்க சப்போஸ் உள்ளே இருக்கவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த ஜெயிலில் அவங்களோட கர்மா படி ஏதோ ஒரு விஷயம் சிக்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அவங்க கர்மா முடிஞ்சு போயிடும். ஆனால் அது உண்மையான குற்றவாளி யார் உண்மையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களே ஆஜராயிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவங்க கர்மாவை நடத்திக்கிட்டே போவாங்க. உலகத்தில் நம்ம வந்து என்ன தான் நமக்கு சுவையான ஒரு சாப்பாடாக இருந்தாலும் பாருங்கள், ஒரு 4 இட்லி 5 இட்லி, மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாதம், இல்லை நல்லா ருசியாக இருக்க சொல்லிட்டு ஒரு குண்டா சாதத்தை நம்ம சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் மனுஷனுக்கு தேவையான ஒரு அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி தான தர்மம் பண்ணணுங்க. அப்படி பண்ணிட்டா கர்மா ஒரு பக்கம் போகும், நமக்கும் ஒரு ஆபத்து இல்லாமல் இருக்கும். நம்மளும் வந்து வாழ்க்கையில் வந்து அதாவது சுகமான சுமைகளோடு அழகாக வந்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோதாங்க இந்த வீடியோவை பற்றின எனக்கு தெரிஞ்சவர்களும். இது என்னென்னா என்னால் ஒரு வாரமாகவே இந்த வீடியோவை நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் மனசு கேட்கல. 18 வருஷமாக இந்த கேஸ் நடக்குது. அந்த வீடை பூட்டியே வச்சுருக்காங்க. அந்த பொருளுங்களாம் இறைச்சி உண்மையில் அந்த கொல்ல வந்தவன் இறைச்சா மாதிரி தெரியல. இவங்க வந்து பொருள்களை எல்லாம் தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் போலீஸ்காரங்க தேடி இருப்பாங்க அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே கலைச்சி போட்டுறது பார்த்தா அவங்க என்ன தான் ஒருத்தன் கொல்ல வரும்போது ஓடி இருக்கலாம், சில பொருள் இறஞ்சிக்கலாம். ஆனால் வீடு ஃபுல்லாகவே எல்லா பொருட்களும் இறஞ்சிருக்கு, எல்லாமே இதுவாக இருக்குது. அப்போ ரொம்ப போராடி இருக்க தான் அவங்க இறந்துருக்காங்க. அதிக அளவில் இவங்க ஆராய்ச்சி பண்ணதில் வந்து நிறைய டாக்குமெண்ட்லாம் எல்லாம் தேடி எடுத்துருப்பாங்க. அதால் ஒரு நிறைய பொருள் இறஞ்சி கிடக்கு. இருந்தாலும் பூஜை ரூமை காமிச்சாங்க பாருங்கள் அந்த ரீல்ஸ் பிள்ளைகள். அதை நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க வச்சுட்டு போன இந்த 18 வருஷமாக அந்த திருநூறு பாக்கெட்டில் இருந்து அவங்க இந்த சாமி படங்களுக்கு வச்ச பொட்டில் இருந்து கூட அப்படியே உதிர்த்தாச்சும் கொட்டும் படத்துங்களா, அது கூட இல்லைங்க. அந்த சந்தன பொட்டு அப்படியே தெரியுதுங்க. ஆனால் எப்படியோ அவங்க காலம் பூரா உழைச்சிட்டு கடைசியில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக அவங்கள கொண்டு இருக்கிறதுன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இறைவா, இந்த சரவணன் காமாட்சி ஆத்மா சாந்தி அடையணும். சீக்கிரமாக அந்த உண்மையான குற்றவாளிகள் கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து ஆஜராகணும். இல்லைன்னா இந்த சிபிஐ அவங்களே வந்து அதை கண்டுபிடிக்கணும். இன்னும் எவ்வளோ நாள் கண்டுபிடிப்பாங்களே என்னன்னு தெரியல. பாப்பா இது உண்மையான ஆன்மா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க எப்படியாவது யார் மூலியமாக வந்து காட்டி கொடுக்கும், இல்லை காட்ட வச்சிடும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த டைமில் வந்து அது வெளிப்படும். இப்போ இந்த ரீல்ஸ் இளைஞருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் ராசி அந்த 4-5 பிள்ளைகள் இருக்குது. அவரோட ராசியில் அந்த பிள்ளைகள் இருக்கணும், இல்லை அவரோட நட்சத்திரத்தில் அந்த பிள்ளைகள் யாரோ ஒருத்தவங்க இருக்கணும். அது மூலிமா தான் இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி வெளியே வந்திருக்கு. அதேமாரி அவரோட நட்சத்திரம், அவரோட ராசி, லக்னம் யாராவது ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்க மூலிமா இது வெளிப்படும். ஏன்னா இது ஒருத்தராக அந்த கொலை பண்ணியிருக்க முடியாது, ஒரு 3-4 பேராக தான் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கணும். அப்போ அந்த அவங்களால யாரா ஒரு ஆள் கண்டிப்பாக காட்டி கொடுப்பாங்கன்ற என்னோடய நம்பிக்கை. பார்ப்போம். இந்த ஆத்மா சரவணன் காமாட்சி ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.